ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழில் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதே நாம என்ன பஸ் கேமில் பார்க்க போகிறோம்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த பாம்பன் பாலம் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த மேப் வந்து நம்ம கேமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது இந்த மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது வீடியோ பாதிக்கு மேலே நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேமில் உள்ளே போகிறது தான் இந்த வீடியோவில் இந்த இதில் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல போகிறேன். நீங்கள் மேப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மோடுன்னு சொல்லியிருக்கோம், அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு தனியாக மேப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாம்பன் ஃப்ரிட்ஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ளே கொடுத்தோடனே நேரடியாக நம்ம கேம்குள்ள உள்ள வந்து போக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா மேப் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி நான் இந்த கோச் வென், அதாவது டாட்டா கோச் வென் மோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மோடு டவுன்லோட் பண்ணாதீங்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மோடு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மோடு டவுன்லோட் பண்ணாதீங்க, மறக்காமல் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது நாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், ஒரு பெட்ரோல் பங்கில் முன்னாடியெல்லாம் நிறைய பஸ் நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இந்த மேப் வந்து பார்த்துடலாம், அதாவது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இதில் பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் நம்ம திரும்பி நிற்கிற வாக்கிலேருந்து பேக் சைடில் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக போனோம். ஒரு பெரிய பாலம் திரும்ப வளைஞ்சி கிராஸாக போகிற மாதிரி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாம்பன் பிரிட்ஜோட இது வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதையும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவர் பண்ண முடியும். அதேமாரி நம்ம தஞ்சாவூர் மேப் மோடை பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த தஞ்சாவூர் மேப் மோடு வந்து யாருக்காவது டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முன்னாடி போகிற ரோட்டில் போனோம்னா நமக்கு வந்து ரோடு எண்ட் ஆகுது. நம்ம இந்த ரைட் சைடு ரோட்டில் வந்து மாறிட்டு நம்ம பாட்டு போக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேப் மோடு வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் தாடிக்காரன் அவங்களோட சேனல் தான் வந்து மேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனல் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த மேப்பை வந்து அதாவது இந்த மேப்பில் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், அதாவது நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லேப்டாப் இருந்ததுன்னா போதும், கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து அவங்களும் ஒரு இது வந்து வீடியோ வந்து சின்ன சின்ன பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டு ட்விட்டரில் வீடியோ வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது மேப் டவுன்லோட் பண்ணணும், அதாவது மேப்பையே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்க வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வேணால் கிரியேட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக நல்லா புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நாமளும் ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது இந்த ஸ்பீட் பிரேக் வந்து நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குட்டி குட்டி ஸ்பீட் பிரேக்லாம் நம்ம வந்து தாண்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வீடு சைட்லலாம் எப்பயும் போல் காடு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ரோடு பார்த்திங்கன்னா நம்ம கேமில் விளாட்றப்ப எப்படி இந்த டேஞ்சரான ரோடு இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய குட்டி குட்டியான ஸ்பீட் பிரேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம வந்து எந்த சைடில் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் திரும்பினா தான் மேப்புக்குள்ள வந்து போக முடியும். லெஃப்ட் சைடில் வந்து திரும்பிக்கலாம். திரும்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிகேட் வந்து ரோட்டில் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பேரிகேட் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட இது வந்து நேம் இருந்து எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம டீம் தாடிக்காரன் அவங்க வந்து மேக் பண்ணுறப்ப அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு, சின்ன சின்ன கடை, ஆட்டோ எல்லாமே நிற்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி கடையில் பார்த்திங்கன்னா புகலாம் வருது. எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துருக்கீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் நிறைய அப்டேட் வந்து நம்ம பஸ் நிலையம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டோட இது வந்துருச்சு. நம்ம வண்டியில் வந்து பிரேக் அடிக்காதனால வந்து வேகமாக போய் சொருவியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து தாண்டியாச்சு. அதாவது பாருங்கள் 3D மாடல் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் தாடிக்காரன் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி அவங்க இதுவும் கொடுத்துருக்காங்க. மறக்காம அவங்களோட சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அவங்களும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பஸ் மீடியம் கொண்டு வந்து தான் இருப்பாங்க. எல்லாமே மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம். அது எல்லாமே மறக்காமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சைடில் அந்த சேரு, அந்த கொடை எல்லாமே போட்டிருக்காங்க. அதேமாரி கடற்கரை ஓரமாக தான் போட்டிருக்காங்க ரோடு. அதேமாரி யாரெல்லாம் பாம்பன் பிரிட்ஜ் வந்து போயிருக்கீங்களோ மறக்காமல் பாம்பன் பிரிட்ஜ் எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாரி யாராவது பாம்பன் பிரிட்ஜ் பக்கத்தில் அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம தஞ்சை மேப்புக்கு வந்து நான் ரிவ்யூவில் கேட்டிருந்தேன், யாரெல்லாம் தஞ்சை அப்போ ஊரில் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட லவபிள் கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதேமாரி எல்லா கமெண்ட் பண்ண நல்ல உள்ளவங்களுக்குமே வாழ்த்துக்கள். அதேமாதிரி எல்லாருமே தீபாவளி நல்லபடியாக கொண்டாடிப்பீங்க நம்புறேன். எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை தாண்டவுடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வித் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாலம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள், குட்டி நிறையா ஸ்பீட் பிரேக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதேமாதிரி நமக்கு வந்து இந்த பக்கம் பாலம் ஏறிட்டே இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு வியூவில் 2 பாலம் வந்து தெரியும். அதாவது ஒரு ட்ரெயின் ரோடு, ஒரு பிரிட்ஜ் வந்து தனித்தனியாக கட்டின மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள்.
இந்த சைட்லேருந்து அதாவது 2 பாலம் அங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு 2 பாலமாக வந்து தெரியும். சூப்பரா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில வந்து ட்ரெயின் வந்து வர மாரியும் வந்து ஒரு இதில வந்து குடுத்துருந்தாங்க. அத நான் வந்து இன்னும் கிட்ட போயிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல வந்து போட்டிருப்போம். இந்த பாலம் ப்ளஸ் அந்த ட்ரெயின் ரோடு எல்லாமே இருக்கிற மாரி தான் நம்ம வந்து அந்த மேப் வந்து முன்னாடி தம்ப்நெயில்ல வந்து ரெடி பண்ணியிருப்போம். மறக்காம தம்ப்நெயில் எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதேமாரி இன்னும் நெறைய அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா குடுக்க போறோம். அது எல்லாமே மறக்காம தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச லவ் சப்போர்ட் குடுக்கறனால தான் நாங்க இன்னும் நெறைய அப்டேட் வந்து உங்களுக்காக குடுத்துட்டே இருப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இங்க மேல ஹைட்டா போக போக பார்த்தீங்கன்னா, அ மேல பாருங்க அந்த அந்த பாலமும் ஹைட்டா வந்து மேல ஏறுற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹைட்டா போய் அந்த பாலத்தோட வியூ பார்க்கறதுக்காக நம்ம இவ்வளோ ஹைட்டா வந்து இந்த பாலம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்க இந்த இடத்துல சூப்பரா நீட்டா பண்ணியிருக்காங்க. அ அதாவது யாருன்னா நம்மளோட டீம் தாடிகரன் அவங்களோட சேனல் தான் அந்த மேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மோட்ஸுமே நம்ம பஸ் நிறுத்த மியூசிக் கேமுக்காக ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. அதேமாரி பாருங்க இந்த இடத்துல வந்தோனே பாருங்க நம்ம அந்த பாம்பன் பாலம் மேல தூக்குமே அந்த இது வந்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க பிரிட்ஜ் வந்து மேல தூக்கிட்டு இருக்க மாரியும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து அந்தாண்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து நின்னுட்டு இருக்க மாரியும் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். பாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வியூ தான் வந்து அவங்க வந்து நம்ம இதில வந்து காமிச்சிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு இதுதான் காமிச்சிருப்பேன். பாருங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் போற மாரி குடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம பாம்பன் பாலம் வந்து மேல தூக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். இதுவும் ட்ரெயின் ரோடு, அதுவும் ட்ரெயின் ரோட தான் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நம்ம போற அதாவது பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த பாலமும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் ரோடும், அந்தாண்டையும் ட்ரெயின் ரோடும் வந்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து இந்த பாம்பன் பாலத்தோட ஃபுல் வியூவு. மறக்காம இது எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பாம்பன் பாலத்த வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரோட கொஞ்சம் எண்ட் பண்ணிருவோம். அடுத்து நான் இத எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அதேமாரி இதுக்கு பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு மறக்காம நான் வீடியோல வந்து நான் இதில சொல்லியிருக்கேன். அதாவது பாஸ்வேர்டு எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். மறக்காம அதையும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் நீங்க வந்து டக்குன்னு பாஸ்வேர்ட் எடுக்க முடியும். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம பாஸ்வேர்ட் அந்த சொன்ன செகண்ட்ஸ் வந்து தாண்டிடுச்சுன்னா, நீங்க வந்து பாஸ்வேர்ட் எடுக்க முடியாது. அதனால மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த இடத்துல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ரோடு வந்து க்ளோஸ் ஆகுறது அதாவது எண்ட் ஆகுறதும் வந்து நமக்கு வந்து இதில வந்து குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து வண்டி கண்ட்ரோல் இல்லாம போய் அங்க இங்கயும் இடிச்சுட்டே இருக்கு. நான் அதாவது வீடியோல பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீயரிங் ஒழுங்கா வளைக்காம விட்டுறேன். பாருங்க இந்த ரோடு வந்து பாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துலயும் ஸ்பீட் பிரேக்கோட முடிச்சுருவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கருக்கான அந்த சைன் போர்டும் வந்து குடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இதுதான் நம்ம வந்து ஃபோட்டோல வந்து நம்ம தம்ப்நெயில்ல வச்சிருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா, மேப் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா, ஒரு ஸ்டாப்ல வந்து நம்ம வந்து கேம வந்து எண்ட் பண்ற மாரி வரும். இல்ல நம்ம திரும்பவும் நம்ம வந்து டவுன்லோட் அதாவது திரும்பவும் ட்ரை கூட பண்ணலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம்லாம் ஆட்ஸ்லாம் அதாவது கடைக்கான ஆட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃபுல்லா பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. போத்தீஸ்க்கான ஆட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம இதில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிகேட் வந்து வச்சிருக்காங்க. அந்த பேரிகேட்ல வந்து நம்ம கிராஸ் பண்ணி இந்தாண்ட போனோம்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இந்த ஒரு வீடு மாரி இருக்கும். இந்த வீட்லருந்து நம்ம உள்ள போனோம்னா, கேம் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் வந்து இந்த மேப்ல வந்து குடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த மேப் வந்து நம்மளோட டீம் தாடிகரன் அவங்களோட சேனல் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம இத வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோல சொல்லிடுறேன். மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் நெறைய அப்டேட் வந்து உங்களுக்காக குடுத்துட்டே இருக்கேன். அதேமாரி நான் வந்து இந்த பாம்பன் ஃப்ரிட்ஜ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தா வந்து போட்டிருக்கேன். அதேமாரி இன்னும் நெறைய மேப் மோட்ஸ்லாம் இருக்குது. எல்லா மேப் மோடுமே நான் உங்களுக்காக எல்லாமே டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணுறேன். அது எல்லாமே மறக்காம பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி விளையாண்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதேமாரி இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதேமாரி நீங்க யார் யாரெல்லாம் ராமேஸ்வரத்தில இருக்கீங்களோ, அதேமாரி பாம்பன் பிரிட்ஜ்லாம் பார்த்துருக்கீங்களோ, அவங்க எல்லாமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதாவது எப்படி இருந்தது? அதாவது நம்ம ரியலா பார்க்கறதுக்கும், கேம்ல பார்க்கறதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் இதுவரையிலும் போய் பார்த்ததில்ல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு தடவ கேட்குறேன். பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க. பாம்பன் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைட்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த இடத்துல ரோடு, பஸ் எல்லாமே வந்து வர மாரி தான் குடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கடல்லாம் குடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மேப் வந்து நம்ம இவ்வளோ தான் ஃபுல்லா ரிவ்யூ பண்ணியாச்சு. அடுத்து வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துரலாம். நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வாங்க எப்படி டவுன்லோட் சொல்லி பார்த்துரலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் தாடிகாரன் அவங்களோட சேனல் தான் உள்ள வரும். பார்த்தீங்கன்னா, அவங்க சேனலுக்கான லிங்க் அந்த சேனலுக்கான இது இங்க தான் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா கீழ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். அதில கீழ பார்த்தீங்கன்னா, மோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் இதிலேயே குடுத்துருக்காங்க. நானும் கூட இந்த இதில வந்து நான் வீடியோல வந்து பாஸ்வேர்ட் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா, நெறைய பேத்துக்கு வந்து பாஸ்வேர்ட் எரர் வந்திருக்கும்.
அவங்க வந்து நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கான இதுதான். ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க. நானே வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பாஸ்வேர்டு இங்கே இருக்கிறத பார்க்காம தான் நான் வந்து தலைவிட்டு இருந்தேன். அதேமாரி பாஸ்வேர்டு தெரியாதவங்க பாஸ்வேர்டு பாருங்கள். இந்த இடத்துல அவங்களே ஒரு எரர்னால வந்து அவங்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்காங்க. மறக்காமல் இந்த பாஸ்வேர்டை பார்த்துக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை பார்த்துட்டு நீங்கள் போய் கேம் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மூட்ஸில் தான் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர் மூட்ஸ் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க் டச் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மூட்ஸ் லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஷேர் மூட்ஸில் உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லோட் ஆகும். ஏன் எனக்கு வந்து இது மாதிரி பெரிய பேஜாக காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்படி பெருசாக காட்டுது. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதில் கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கிரியேட் டவுன்லோட் லிங்க்ன்றத ஒரு டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் வந்து செகண்ட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்தோடனே நமக்கு ஸ்டார்ட் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் டவுன்லோட்ன்ற ஒரு டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து மேப் மோட் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி இஜெட்எச்சூர் ஆப்பில் வந்து எக்ஸெப்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் இஜெட்எச்சூர் ஆப்பில் வச்சுருந்தீங்கன்னா இஜெட்எச்சூர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் நம்ம டவுன்லோட்ன்ற இந்த ஃபோல்டர் ஃபைலுக்குள்ளே தான் உள்ளே இருக்கும். உள்ளே போயிட்டு ஃபுல்லாக நான் வந்து ஏன்னா நான் நிறைய ஃபோட்டோ எட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து இப்படி இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் மேப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இதை ஒரு டச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸெப்ட் இயர் இல்லைனா எக்ஸெப்ட் டு அச்சீவ் நேம் ரெண்டில் எதனா கொடுக்கலாம். நான் வந்து எக்ஸெப்ட் டு அச்சீவ் நேமே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸெப்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்படி காட்டுது. இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு நான் வந்து அதிலேயே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருந்தேன். அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை போட்டு எக்ஸெப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து எக்ஸெப்ட் ஆகும். எக்ஸெப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபோல்டரும் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோல்டரும் வந்து கிரியேட் ஆகிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் நான் அந்த மேப்புக்கான ஃபைலு. இந்த ஃபைலை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் காப்பி கட்டு ரெண்டில் எதனா கொடுத்துக்கலாம். நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பாட்டமில் மேலே டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த டிவைஸ் ஸ்டோரேஜுங்கிறத டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ்ஸுடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பஸ்ஸுடு ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு மோட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோட்ஸ் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு கீழே பச்சை கலர் பேஸ்ட் ஐக்கான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்ம வந்து மோடை வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மேப் மோட் வந்து புரியலனா மறக்காமல் வீடியோ மறுபடியும் ஃபஸ்ட் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் புரியும். ஏன்னா நான் நடுவில் பாஸ்வேர்டும் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல எப்படி பாஸ்வேர்டு இருந்தது, அதேமாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அக்செப்ட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 4 இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக போய் நம்பிக்கையில் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.